அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். முதலில் வர இருக்கின்ற ஐநா அமர்வில் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் கூட இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் அந்த அறிக்கையை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். என்ன இந்த அறிக்கையில் நீங்கள் அவதானித்தீர்கள் என்று கூற முடியுமா? ஒரு 16 பக்க அறிக்கையை ஆணையாளர் தனது இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஏற்கனவே இலங்கை அரசிடமும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில 2015 ஆண்டு அந்த அரசு, அதாவது நல்லாட்சி அரசு என்று வந்த அரசுக்கு எவ்வாறு கால அவகாசம் கொடுத்து அந்த அரசு அதனை ஏற்றுக்கொண்டதோ அதே போல இப்போதைய அரசும் இந்த அறிக்கையை, இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சாயலை அதில் காட்டியிருக்கிறார்கள். இந்த அனுர அரசு மீதான ஒரு நம்பிக்கையை தாங்கள் கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல அனைத்துலக தராதரத்தில் உள்ளக விசாரணைகளை நடத்துவதற்கு முன்னுரிமை கொடுத்திருப்பதாக. ஆனால் தமிழர் விவகாரம் அதில் 10-11 அல்லது தமிழர் விவகாரத்தை அதில் பெரிதாக அவர்கள் அலட்டிக் கொள்ளவில்லை அல்லது கருத்தில் எடுக்கவில்லை என்று கூட கூறலாம். இந்த மனிதுரிமை மீறல்கள் அல்லது நல்லாட்சியின்மை என்பதெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு பொதுவாக இலங்கையில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் போலதான் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. ICCயில இலங்கை இணைந்தால் பழைய குற்றங்கள் கைவிடப்படும் என்ற தொனியிலும் அங்கு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையாளர் சமர்ப்பிக்க உள்ள அறிக்கை, அதாவது 12ஆம் தேதி அந்த திகதியிடப்பட்ட அந்த அறிக்கை பிரதி புதன்கிழமை அவர் இணையதளத்துல வெளியாக இருக்கின்றது. அப்ப இலங்கையிடம் அதை கொடுத்திருக்கிறார்கள். இலங்கை அரசு இனி கொடுக்கின்ற திருத்தங்களை அல்லது பரிந்துரைகளை அவர்கள் அதில் கருத்தில் எடுத்து சில சமயங்களில் அது அறிக்கையை திருத்தியும் அவர்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்துக்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆணையாளர் என்ற அறிக்கையை பொறுத்தவரையில் இதுக்கு முந்தின அறிக்கைகளையோ அல்லது அங்கு என்ன நடக்கின்றது என்பதையோ அவர் கருத்தில் கொள்ளவில்லை போலதான் தெரிகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 46(1) என்ற தீர்மானத்தை இலங்கை நிராகரித்திருந்தது. இப்ப இலங்கை அரசுகளுக்கு இவர்கள் கொடுக்கின்ற கால அவகாசங்கள், அதாவது இப்ப தீர்மானிக்கப்பட்ட அலுவலக பொறிமுறை எனப்படும் OSLAP, அதாவது அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் திட்டத்தை கூட இலங்கை ஒரு முழுமையான அளவில் செயற்படுத்தவில்லை. காணாமல் போனோர் அலுவலகம் கூட அது தனது பணியை எந்தவித முன்னேற்றகரமாக அது செய்யவும் இல்லை. இப்ப இவர்கள் புதிய அரசாங்கத்துக்கு தாங்கள் கால அவகாசத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை அல்லது அந்த ஒரு அழுத்தத்தை உயிர்ப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இலங்கையின் பூகோள அரசியல் அமைவிடம். அப்ப இலங்கையை அவர்கள் எந்த நேரமும் தங்களுக்கு தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த அழுத்தத்தை பேண வேண்டும் என்ற ஒரு நியதியில் இது வைக்கப்படுகிறதே தவிர இங்கு தமிழ் மக்களின் விவகாரம் பெரிதாக அதில் உள்வாங்கப்படவில்லை. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப தமிழ் பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள் இணைந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் 4ஆம் தேதி. அதற்கு ஆணையாளர் அவர்கள் 5ஆம் தேதி தனது பதிலையும் கொடுத்திருந்தார். அப்ப அவர் அந்த பதிலை கொடுத்ததோடு முடிந்து விட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆணையாளரின் அறிக்கையில் அது தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு கைவிடப்பட்டால் அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர் தான் பதில் கொடுத்து விட்டேன் தானே என்று இருந்திருக்கலாம். 2வது, இவர்களின் கடிதம் போவதற்கு முன்னரே ஐநா தனது அறிக்கையை தயார் செய்திருக்கலாம். அப்ப உண்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த
உண்மை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அறிக்கைகள் அதாவது தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் எப்போதும் அந்த இறுதி நேரத்தில் தான் தனது தங்கள் இந்த முயற்சிகளை செய்வது. ஏனோ அதை நீங்கள் இறுதி நேரத்தில் அந்த முயற்சிகளை செய்வதென்றால் அதை என்னென்று அதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அது ஏனோ தானோ ஒன்று இருந்துவிட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் வருகிறது, சரி நாங்கள் அதுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி விடுவோம் என்று அப்பதான் கூடி அரைஞ்சு எல்லாரையும் கூடி அதுக்கும் இப்ப ஊடகங்கள்ல பல்வேறு தரப்புகளிடமிருந்து போற அழுத்தங்கள் காரணமாக அல்லது அதையும் செய்வார்களோ தெரியவில்லை. இப்போதும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புலம்பெயர் தேசத்திலும் தாயகத்திலும் இன்னும் அதாவது ஆணையாளர் அறிக்கை வெளிவந்து விட்டது, இனியும் கடிதத்தை அனுப்ப வேண்டும், நல்ல ஒரு கடிதத்தை வரைவோம் என்று இப்ப ஓடி திரிகிறார்கள். என்னென்றால் 15ஆம் தேதி ஆகஸ்ட் ஆகிவிட்டது, 3ஆம் தேதி கூட்டத்தொடர் ஆரம்பித்து விடும். ஏற்கனவே ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் தனது அறிக்கையை வெளியிட்டு விட்டார். தீர்மானம் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. கனடாவும் அந்த தீர்மானம் உண்மையில் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதனை கனடாவும் பிரித்தானியாவும் தான் கொண்டு வரப்போகின்றது. இப்ப கனடாவின் தூதுவர் எரிக் வேல்ஸ் இலங்கையிலிருந்து ஓய்வு பெற்று செல்கிறார். அவரை கூட அனுரகுமார திசாநாயக்கா சென்று சந்தித்திருக்கிறார். சந்தித்த போது அவர் இந்த மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாகவும் அவர் பேசி இருக்கின்றார். இந்த இலங்கை அரசு இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப என்னென்று சொன்னால் இந்த அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை அரசுக்கு எதிராக கனடா தீர்மானத்தை கொண்டு வருகிறது என்று இலங்கை அரசு ஒருபோதும் கனடாவை அவ்வாறு பார்க்கவில்லை. அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தாலும் அவர்களுடன் ஒரு தொடர்ச்சியான பேச்சுக்களை நடத்தி அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்குரிய முயற்சிகளை இலங்கை அரசு செய்திருக்கிறதே தவிர அவர்களை ஒரு எதிரிகளாக பார்த்து அவர்கள் எங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து விட்டார்கள் என்று கூட பார்க்கவில்லை. அவ்வாறுதான் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அந்த சந்திப்பை நாங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானம் அது ஒரு அரசியல் தீர்வாக இருக்காது. அதில் கொண்டு வருகின்ற தீர்மானம் ஒரு இந்த குற்றங்களுக்கான ஒரு தண்டனையாகத்தான் இருக்கும். அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இனப்படுகொலை இன அழிப்புன்றதை கூட சொற்களை கூட பயன்படுத்தவில்லை. போர் குற்றம் என்றது அல்லது மனித உரிமை மீறல்கள் என்ற பல சரத்துக்குள்ளேயும் நின்று விடுவார்கள். அதனையும் எங்கள் தரப்பினர் அதனையும் கூட நாங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது, அவ்வாறு சொன்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள், அப்படி இப்படி என்று எல்லோருக்கும் வகுப்பெடுக்கிறார்களும் இங்கு கூடவாகத்தான் இருக்கின்றது. சரி, ஒட்டு மொத்தமாக இப்ப நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த அறிக்கை வெளிவந்து விட்டது. இந்த அறிக்கையை சரி இப்ப உத்தியோகபூர்வ முன்வைக்கப்பட்டால் இந்த அறிக்கையை தமிழர் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள போகிறார்களா, நிராகரிக்க போகிறார்கள்? அதான் முக்கிய கேள்வி. என்று சொன்னால் உண்மையாக இந்த அறிக்கையை பகிரங்கமாக எல்லோரும் நிராகரிக்க வேண்டும். உங்கள் நிராகரிக்கும் போது என்னென்ன சரத்துக்கள் உள்ளடக்கப்பட வேண்டும், எது இல்லை, ஏன் அதை நிராகரிக்கிறோம் என்பதற்கு ஆன காத்திரமான காரணங்களை முன்வைத்து நிராகரிக்க வேண்டும். அப்ப இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நாங்கள் ஆணையாளருக்கு கடிதம் எழுதுவதற்கு பாயிண்ட்ஸ் தேடுவது இப்ப எங்களுக்குரிய வேலை இல்லை, அது முடிந்து விட்டது, அது எப்பயோ முடிந்து விட்டது. இப்ப எங்களுக்குரிய தேவை அந்த கடிதத்தை நிராகரிப்பதற்கு தேவையான வலுவான காரணங்களை தேடுவது. கடிதங்களை நிராகரிப்பது ஒன்றும் புதிதில்லை. ஐக்கிய நாடுகள் ICC கொண்டு வந்த தீர்மானத்தை அல்லது பிடிபிராந்தை இஸ்ரேல் நிராகரித்திருந்தது, ரஷ்யா நிராகரித்திருந்தது. எத்தனையோ 1000க்கு மேற்பட்ட தீர்மானங்கள் பலஸ்தீனத்தின் மீது கொண்டு வரப்பட்டதை இஸ்ரேல் நிராகரித்திருந்தது. பலஸ்தீனம் ஹமாஸ் கூட நிராகரித்திருந்தது, பலஸ்தீனம் நிராகரிக்கின்றது. பல தீர்வுகள் இப்ப அமெரிக்கா சிலவற்றை நிராகரிக்கிறது, ரஷ்யா சிலவற்றை நிராகரிக்கிறது. அதாவது ஐநா தீர்மானம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. உடனடியாக சொல்லுவார்கள், நிராகரித்து விட்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதுக்கு என்ன சொல்லுவீர்கள்? அதை உள்வாங்கி என்ன செய்தீர்கள்? இப்ப நான் கேட்கிறேன், 15 வருடங்களாக உள்வாங்கி என்ன செய்தீர்கள் நீங்கள்?
ஆக எங்கள மக்களுக்கு இப்பதான் சில அமைப்புகள் நாடுகளை தேடி போகிறோம் என்று பாசாங்கு செய்கிறார்கள். அதுவும் எந்த நாடுகள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் பிரித்தானியாவோட நல்லா இருக்கணுமோ அந்த நாடு, அல்லது யார் இந்தியாவோட நல்லா இருக்கணுமோ அந்த நாடு. அதுல என்ன என்ன பிரயோசனம்? அதுல என்ன பிரயோசனம்? இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப முன்னர் நான் கூட இதில் பேசியிருந்தேன். அதாவது ஒரு தீர்மானத்தை அது நிறைவேற்றிய போது, நான் 2021 நினைக்கிறேன், அப்ப தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிய போது ஜூலி சாங்க் அவ இரவு ஆன பிற்பாடு பின் வாசல் வழியாக பல தூதரகங்களுக்கு சென்று ஆதரவை திரட்டியிருந்தார். 47 நாடுகளும், அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிரிக்க நாடுகள், அரபு நாடுகள், ஆசிய நாடுகள் என்று வெவ்வேறு நாடுகள். அந்த நாடுகளுக்கு அந்த நாடுகளின் ஆதரவு வேணும் தீர்மானத்தை நிறைவேற்றுவது. அதை யார் திரட்ட வேண்டும்? அது தமிழர்களுக்கான தீர்மானம் என்று சொன்னால் யார் திரட்ட வேண்டும்? நாங்கள்லாம் திரட்ட வேண்டும். நாங்கள் திரட்டவில்லை, நாங்கள் திரட்டவே இல்லை. நாங்கள் அந்த நாட்டுகளின் பக்கம் திரும்பியும் பார்ப்பதும் இல்லை. இங்க இருக்கிற அமைப்புகள் ஏதாவது ஒரு அமைப்பு காசா தொடர்பாக அறிக்கை விட்டுருக்கா? இல்லை, நாங்கள் திரும்பி பார்ப்பதும் இல்லை. அப்ப அமெரிக்க தூதுவருக்கு என்ன வேலை இருக்கிறது? அவர் இரவிரவாக பின்கதவால் சென்று ஆதரவை திரட்டுவதற்கு சில நாடுகளுக்கு பணத்தையும் கூட கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அது அமெரிக்காவின் தீர்மானம். அது அவர்கள் தங்களுக்காக கொண்டு வருவது, அதை எங்களுக்காக கொண்டு வருவது, எங்களுக்கான தீர்வு வரப்போகுது என்று எங்கள் மக்களை ஏமாற்றியவர்களுக்கு இந்த அறிக்கை இப்போ 3ஆம் தேதி நான் நினைக்கிறேன் தொடங்கும் என்று நினைக்கிறேன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல் அமர்வு. அதன் பின்பு தீர்மானம் வரட்டும். அதன் பிற்பாடு இந்த அறிக்கையும் உத்தியோகபூர்வமாக வெளியில் வரட்டும். அது தொடர்பாக நாங்கள் நல்ல ஒரு ஆய்வை செய்ய வேண்டும். இந்த அமைப்புகள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் தோலுரிக்க வேண்டும். இல்லை, இப்போ பாருங்கள் அரசர்கள், இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை, இவ்வளவு நேரம் நீங்கள் கூறிய விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆண்டுகளாக நாங்கள் கூறியிருக்கின்றோம், இது ஒரு முக்கியமான விடயம். இது ஒரு தனி அமைப்பு, தனி கட்சி, தனி நபர் அனுப்புகின்ற விடயம் இல்லை. இது தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு ஆலோசனை குழுவினுடைய உயர்மட்ட குழு இதை அனுப்பியிருக்க வேண்டும். இது தனி கட்சிகள், தனி அமைப்புகள் நடத்துகிற விடயம் இல்லை. இது உண்மைதான். அப்போ இதுக்குத்தானே எத்தனை ஆண்டுகளாக சொல்லுவோம், குறிப்பிட்ட விடயத்துக்கு இவர்களால் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியவில்லை என்றால் இவர்கள் எல்லாம் செய்கின்ற விடயங்கள் யாவுமே ஏமாற்றுகின்ற ஒரு வித்தை தான். அப்போ இதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்போ நீங்கள் கூறினீர்கள், நீங்கள் உங்களுடைய தொனியிலே எனக்கு உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, உங்களுடைய விரக்தி புரிகின்றது. அதாவது இந்த அறிக்கையில் ஒன்றுமே இல்லை, உப்புச்சப்பில்லாத ஒரு அறிக்கையாக இருக்கு என்று சொல்லி. கடந்த முறை அறிக்கை வரும்பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை அங்கே கொஞ்சம் பெரிதாக ஒரு உயிர்ப்போடு வைத்திருந்தது தமிழருடைய பிரச்சனை. செம்மணி தொடர்பாக இந்த முறை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக அங்கே அவர்கள் அதை முன்னெடுத்து ஏதாவது ஒரு பொறுப்பு கூறுதல் தொடர்பாக பேசுவார். இன்னும் முழுமையாக இப்போது இலங்கை அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த அறிக்கையை நானும் முழுமையாக படிக்கவில்லை. இதன் சாராம்சத்தை தான் கூறுகிறேன். ஆனால் அதை பார்க்கலாம். இருந்தாலும் அதில் இப்ப செம்மணி விவகாரத்தை ஒரு 10ஓடு 11ஆகத்தான் ஆணையாளர் என்ற முதலாவது கடிதத்திலும் கூட அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் தொடர்பாக அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக இலங்கை அரசு விசாரணை நடத்தும் என்று கூறியிருக்கின்றார். அதுதான் ஒரு வரி சுருக்கமாக இருக்கின்றது. அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் காசாவில் மேற்கொள்கின்ற இனப்படுகொலை, காசாவில் இருந்த அந்த மக்களுக்கான நீதி விசாரணையை இஸ்ரேலிடமும் இஸ்ரேல் படையினரிடமே கொடுத்து விட்டு போவது. யாரும் ஏற்றுக்கொள்வார்களா? உலகத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே ஒரு நிலைமையை இந்த ஈழத்தமிழர்கள் எங்கள் விவகாரத்தில் திணிக்கிறார்கள். அதனையும் வரவேற்று கொண்டாடுவதற்கு பல அமைப்புகள் இருக்கின்றன. தாங்கள் அதை சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்கும் உண்மையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு உரிமை கோரிய அமைப்புகள் பல இருக்கின்றன. 2013 12ஆம் ஆண்டிலிருந்து இந்த தீர்மானங்களை கொண்டு வந்தது நாங்களே என்று சொல்லியும் சுவிஸில் இருந்து நேரடி ஒளிபரப்பு செய்தவர்களும் இருக்கிறார்கள். இன்று எல்லோரும் காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் தங்கள் அந்த நேரத்தில் தாங்கள் அது தொடர்பாக ஏதாவது ஒரு என்னென்று சொல்வது, ஒரு சிற்றின்பம் என்று தான் சொல்லலாம், அதை அனுபவித்து விட்டு இன்று யாரும் பொறுப்பு கூறுவதற்கு முன் வருவதாக இல்லை. அப்போது நாங்கள் நிற்கிற இடம்
என்னன்றதை இப்போது பலருக்கும் தெரியும். மக்களுக்கு ஒரு முன்னமே தெரியும். மக்கள் இதில் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இப்ப தாயகத்து மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அந்த இறுதி இடம்பெற்ற தேர்தல்கள், அதில் அவர்கள் தெரிவு செய்த அரசியல் கட்சிகள், அதில் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் என்று பேசியவர்கள் பெற்ற வாக்குகள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும். தமிழ் மக்களுக்கு ஓரளவு விளங்கிவிட்டது இவர்களின் கெப்பாசிட்டி என்ன என்பது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் தான் ஏதோ ஒரு வகையில் தங்களையும் ஏமாற்றி இங்குள்ளவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்கு கூட நேரம் இருப்பதில்லை. ஆனால் தேசியத்துக்காக போராடுகிறார்கள், தேசம் வந்து போராடுகிறார்கள், எல்லாவற்றையும் வைத்து ஒரு வியாபாரம் நடத்துகிறார்கள். அவ்வளவுதான். அவர்களுடைய வியாபாரத்துல லாப நட்ட கணக்கு பார்க்கப்படும். அவ்வளவுதானே தவிர இதில் தமிழ் தேசியம் என்பது எங்கும் எள்ளளவுக்கும் எங்கும் இல்லை. ஒன்று தாயகத்தில இறந்த மாவீரர்கள் அல்லது உயிர் தியாகம் செய்தவர்கள் என்ற தியாகத்தை வைத்து வாக்கு வேட்டை நடத்துகிறார்கள். இங்கு அதே இறந்தவர்களை வைத்து விழாக்களை எடுக்கிறதும், சுற்றுலாக்கள் செல்வதும், தாங்கள் கூடி அதில் கதைத்து பேசி விட்டு போவதற்கும் அதை ஒரு விழாவாக பயன்படுத்துகிறார்களே தவிர யாரும் இதே சுத்தியுடன் போராடவில்லை என்பதைத்தான் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பது அது தீர்வும் இல்லை, அது எங்களுக்கான நீதியை தரப்போவதும் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு சொற்பம் கூட எங்களுக்கு திருப்பவும் இந்த தமிழர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகின்றது. நீங்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறீங்களா என்ற செய்தியை மீண்டும் சொல்லுகிறார். இப்ப இங்கிருந்து இப்ப எட்டுகேன் இன்னும் ஒரு ஆண்டு கடந்து செல்ல போகுது. 16வது ஆண்டு முடிந்து 17வது ஆண்டுக்கும் இது கடந்து செல்ல போகிறது. நீங்கள் கூறுகின்ற விடயத்தை வைத்து பார்த்தால் எந்த ஒரு விதத்திலும் இது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தொட்டு பார்ப்பதற்கு கூட இந்த அறிக்கை 1% உதவாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இங்கிருந்து எவ்வாறு நகர்ந்து செல்ல போகிறோம்? நகர்ந்து செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், இப்போது சீனாவின் நிலைமையோ ரஷ்யாவின் நிலைமையோ ஈவன் பாகிஸ்தான் கூட ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அது மேலோங்கி இருக்கின்றது. அது இந்த அணுகுமுறை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், முன்னர் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஆயுதங்களை கொண்டிருந்தது. F-16 இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம். அமெரிக்காவின் ஒரு கூட்டணி, நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்ததுதான் பாகிஸ்தான். இன்று அந்த பாகிஸ்தான் சீனாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது. இருந்த போதும் இப்ப இங்கிலியாக்கள் சொல்றது போல சீனாவோட சேர்ந்தால் அமெரிக்கா கோவிக்கும், ரஷ்யா கோவிக்கும் என்று சொல்றது பாரு இல்லை. இருந்த போதும் அசிர் முனீரை வைத்தான் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் கூப்பிட்டு விருந்து வைத்து அனுப்பியிருக்கிறார். இப்போதும் சென்ட் காம்ப் என்று சொல்கின்ற கட்டளையகத்தின் கட்டளை தளபதி கூட பாகிஸ்தான் படைத்துறை தளபதியைத்தான் அழைத்து பேசியிருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் அங்கு இடம்பெற்ற போரில் பாகிஸ்தான் செயற்பட்ட விதம், அந்த போரின் வெற்றி தோல்வி. அது இந்தியா என்னவும் சொல்லட்டும், இந்திய ஆய்வாளர்கள் என்னவும் சொல்லட்டும், உண்மை என்பதில் உலகத்துக்கு தெரியும். அவங்கள்ட்ட சேட்டலைட் இருக்கிறது, ஒளிப்படங்கள் இருக்கின்றது. நாங்கள் பொய்யை ஒரு உண்மையாக்க முடியாது. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் எப்படி நகர்வதென்று கேட்பதற்கு. இப்ப பாருங்கள், எல்லோரும் ஓடி வாரார்கள். இப்போது அறிக்கை ஒன்று எழுதுவோம். ஏனென்றால் முதல் அறிக்கை உங்களுக்கு தெரியும், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அந்த அணை வந்து மத தலைவர்கள், பொது அமைப்புகளுடன் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதில் பல குறைநிறைகள் இருந்தது. அந்த குறைநிறைகளை சுட்டி காட்டிய தவிர அறிக்கை, அதாவது கடிதத்தை கொடுப்பது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. அதில் உள்ள குறைநிறைகள் அவ்வாறு ஒவ்வொரு இப்ப அரியநேந்திரன் முன்னாள் அரசு தலைவர் வேட்பாளர், அவர் கூட ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 2,26,000 வாக்குகளை பெற்றவர். அதாவது அந்த கடிதத்தில் எனக்கு பிடித்த விடயம் என்னென்றால் அவர் போட்டிருக்கிறார், நான் 2 லட்சம் வடக்கு கிழக்கை சேர்ந்து 2,26,000 மக்கள் ஆணையை பெற்றவர். அது சரி, அது உண்மைதான். அப்ப அவரும் அனுப்பியிருந்தார், கடிதத்தை அனுப்பியிருந்தார். அது பல வெவ்வேறு கடிதங்கள் தொடர்பாக குறைநிறைகளை கூறினார். ஆனால்
இப்போதும் வந்து ஓகே அந்த கடிதத்தில் குறை நாங்கள் இன்னொரு கடிதத்தை எழுதுவோம். எழுதி என்ன பிரயோஜனம்? யாருக்கு எழுத போறீங்க? இவ்வளவு நாளும் எங்க போனீங்க? இப்போ ஓடியாருங்க கடிதம் எழுத. ஏற்கனவே அறிக்கை அவங்க தயாரித்து விட்டாங்க. தீர்மானம் தயாரிக்கப்பட்ட இது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அமெரிக்க தூதுவர் செய்ததை நீங்கள் செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடுகள் 47 நாடுகளையும் உங்களுடன் 47 நாடுகளுடன் நீங்க பேசினீர்களா? அமைப்புகள் ஒரு சொல் பேசினீர்களா? மீண்டும் தான் கூறுவேன் அரசோர்களே, அதாவது தமிழ் மக்களுக்கு ஆலோசனை குழு ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆலோசனை குழுவினூடாக இந்த விடயங்களை நடத்த வேண்டும். அடுத்த மாதம் ஐநா அறிக்கை விட போகின்றால் இந்த மாதம் அறிக்கையை தயாரிப்பதற்கு அல்லது கூட்டத்தை கூட்டி அதை என்ன எழுதலாம் என்ன பேசலாம் என்று கதைக்க முடியாது. ஒரு வருடத்துக்கு முன்னதாகவே சிந்திக்க வேண்டும். எப்படி இவர்கள் இதை கையாளுகிறார்கள், அதை நாங்கள் கவுண்டர் பண்ணுவதற்கு எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்று ஓராண்டுக்கு முன்னரே சிந்திக்க வேண்டியது. இது ஒரு வாரத்துக்கும் இல்லை 2 நாளைக்கு முதல் எழுத வேணும்னு சொன்னால் இது என்ன எனக்கு புரியவில்லை. இதான் சொன்னேன், இந்த சந்தி அரசியல் செய்வது போல் தான் இந்த தேவையண்டு வரைக்கும் ஏதாவது செய்து போட்டு போகிற மாதிரி இதெல்லாம் ஏமாத்துகின்ற வித்தைகள். எனக்கு இதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சரி, நாங்கள் அறிக்கையை முழுமையாக அதை உள்வாங்கிய பின்பு அது தொடர்பாக நாங்கள் பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உரையாடலாம். நான் இன்னொரு விடயத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இப்போ இலங்கை தீவில் இலங்கை தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட நீதி தொடர்பாக நீதி கிடைக்காத நிலைமையில் உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாடுகள் பூகோள அரசியல் என்ற அந்த போர்வையில் தங்களுக்கு ஏற்ற சில செயல்பாடுகளை நடத்துவார்கள். அதில் அமெரிக்கா புரளியை கிளப்பும் ஒரு நாடாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஹோம்லேண்ட் உள்நாட்டு அலுவலகம் இலங்கை தொடர்பாக ஒரு காட்டமான அறிக்கை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த அறிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? என்ன நோக்கத்தோடு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள்? உண்மையில் அமெரிக்காவோட கண்ட்ரி ரிப்போர்ட் என்று சொல்றது, கண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் பிராக்டிசஸ் என்று சொல்றது 2024 ஆண்டுக்குரியது. இப்ப 2022 ஆண்டு தான் அந்த 2024 ஆண்டுக்குரியதை அவர்கள் வெளியிடுவதுண்டு. அதுல இலங்கை தொடர்பாக அது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுவதாகவும் அங்கு நீதிக்கு புறம்பான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்று சொல்றது, நீதிக்கு புறம்பான படுகொலைகள், தடுப்பு காவலில் இருப்பவர்களின் மரணங்கள், மற்றது ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் அங்கு நடைமுறையில் இப்போதும் இருப்பதாகவும், அதாவது இந்த பேச்சு சுதந்திரம் அங்கு கடுமையான பாதிப்பை சந்தித்திருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது. அதாவது இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில் இந்த 2022 ஆண்டு இடம்பெற்ற அறகலியா போராட்டத்துக்கு பின்னர் அந்த அரசு, அதுக்கு பிற்பாடு வந்த அரசுகள் கூட இந்த அக்கௌண்டபிலிட்டி என்றது, பொறுப்பு கூறல், அந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீதான பொறுப்பு கூறலில் ஒரு குறைந்தளவான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கின்றது என்ற அந்த குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த ஹியூமன் ரிப்போர்ட், அதாவது இந்த இப்ப தடுப்பு காவலில் இருப்பவர்கள் இறந்தது தொடர்பாக ஹியூமன் ரைட் கமிஷன் ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரையிலும் வெளியிட்ட தகவல்களையும் அது உள்வாங்கி இருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், PTA இங்கே வந்து இலங்கை அரசு தற்போதும் அதை மிஸ்யூஸ் பண்ணுகிறது, தவறாக பயன்படுத்துகிறது என்று சொல்லியும் அரசை விமர்சிப்பவர்களை அதன் மூலம் இந்த அரசு சட்டத்துக்கு முன்னாக தண்டித்து வருவதாகவும் அதில் ஒன்றை கூறியிருக்கிறார்கள். ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதாகவும், தமிழ் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் கைது செய்யப்படுவது, அவர்கள் மீது துன்புறுத்தல்களை மேற்கொள்ளப்படுவது போன்றவை எல்லாம் இடம்பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கை குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு விதத்தில், அதாவது இப்ப இன்னொன்றையும் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், இந்த செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது பாதுகாப்பு படையினர் மேற்கொள்கின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இந்த அரசு வந்து ஒரு அது மிகவும் குறைந்த அளவான நீதி செயற்பாடுகள் அல்லது சட்ட நடவடிக்கைகளைத்தான் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் அவர்கள்
அந்த அறிக்கை வந்து குற்றஞ்சாட்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சி மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக விளங்கியது அமெரிக்கா என்று பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அப்படியென்றால் அமெரிக்கா இப்பொழுது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்ன என்று சொன்னால் ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சிக்கல் இருக்கின்றது. அண்மையில் டில்வின் சில்வா வந்து சீனாவுக்கு போட்டு வந்திருந்தார். டில்வின் சில்வா ஜேவிபியின் பொதுச் செயலாளர். அவர்தான் தற்போது இந்த அரசில் முக்கிய பாத்திரத்தை வகிப்பதாக கூறப்படுகின்றது. அண்மையில் சீனா மேற்கொண்ட கொழும்பில் நடத்திய சீனாவின் பாதுகாப்பு படையினரின் விழாவிலும் ஆண்டு நிறைவு விழாவிலும் அவர்தான் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். அப்போது கூறப்பட்ட ஒரு விடயத்தை இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் கொண்டு வந்திருக்கின்றது என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு நாட்டை நீங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே கட்சி குறைந்தது 15 தொடக்கம் 20 வருடங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப கொழும்பு ஊடகங்கள் இப்போது ஒன்றை கேட்கின்றன. அப்படி என்றால் ஜேவிபி எதிர்கட்சிகளை அழிக்கப் போகிறார்கள், அழித்துவிட்டு அவர்கள்தான் எதிர்வரும் 15-20 வருடங்களுக்கு ஆட்சியை தக்க வைப்பதற்கு. அது உண்மையும் தான். கிட்டத்தட்ட 14,700க்கும் மேற்பட்ட கிராம சேவையாளர் பிரிவுகளில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கிளப், ஸ்கூல், பள்ளிக்கூடங்கள், சனசமூக நிலையங்கள், ஆலயங்கள், இவற்றின் சபைகள் எல்லாம் இப்போது ஜேவிபி உறுப்பினர்களால் அங்கு நிரப்பப்படுகின்றன. இதையும் இந்த தென்னிலங்கை இருந்து வருகின்ற வார ஏடுதான் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. இவ்வாறு அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது கிராஸ் ரூட் சேஞ்ச் என்று சொல்றோம். இப்ப இப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதே சமயம் அவர் இதையும் கூறியிருக்கிறார். சீனாவில் வைத்து அவருக்கு கூறப்பட்டது. அதுக்கு சீனா இன்னொரு உதாரணத்தையும் கூறுகிறார். கிட்டத்தட்ட கடந்த 30-40 வருடங்களாக சீனாவில் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்ததால் தான் சீனா இந்த தூரத்துக்கு வளர்ச்சி அடைந்து முன்னுக்கு வர முடிந்தது என்ற உதாரணத்தையும் முன்வைத்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு வகையில் இப்ப கல்வி சீரமைப்பு கூட சீனாவின் அடியை ஒட்டித்தான் அது போகின்றது என்ற கருத்துக்களும் இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரிந்ததை விட இது வந்து மேற்குலக நாடுகள், இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கோ அவர்களுக்கு கூடுதலாக தெரியும். இந்த நிலைதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் இரகசியமாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது. தாசிரி ஜெயசேகரா, மற்றது ஹர்ஷா டி சில்வா, அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், அடுத்தது சம்பிக்கர் ரணபாக்கா, மற்றது ரணில் விக்ரமசிங்க. இவ்வளவு பேருக்கும் ஒரு ரகசியமான மீட்டிங் அமெரிக்கா தான் வைத்திருந்தது. அதுக்குரிய அந்த மீட்டிங்கின் காரணம் என்னென்று சொன்னால், யாரை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தலாம், யாருக்கு இல்லாட்ட ஆதரவுங்கள். அதுல சம்பிக்கர நமக்காவுக்கு முஸ்லிம் தமிழ் மக்களின் ஆதரவுகள் சில சமயங்களில் அவர் ஒரு கடும் போக்காளர் என்றபடியால் கிடைக்காது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக இதை யார் கூறினார்கள் என்று கேட்காதீர்கள் என்று சொன்னால், இது இரகசியமாக நடந்த கூட்டம். ஒரு இரகசியமாக சென்ற ஊடகவியலாளர் தான் இதை தொடர்பாக பெண்ணிடம் பேசியிருந்தார். அப்ப அடுத்ததாக ஹர்ஷா டி சில்வா, அவர் வந்து இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரை உண்மையில் அவர் ஒரு சிறந்த பொருளியலாளர், பொருளியல் நிபுணர். அவர் நினைக்கிற PhD வந்து எக்கனாமிஸ்ட்ல தான் செய்திருக்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு அதாவது இந்த பொருளாதாரத்துறை, அரசியலில் நல்ல அறிவுகள் இருந்தாலும் அவர் மக்கள் மத்தியில் அவருக்கான செல்வாக்கு குறைவானது என்ற கருத்து அங்க முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்படி பார்த்தால் தாசிரி ஜெயசேகராவை தான் நிறுத்தப் போகிறார்களா என்ற எந்த ஒரு முடிவு மாற்றத்தான் அந்த கூட்டம் முடிவடைந்திருந்தது. அதில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால், ஏதோ ஒரு பின்புலத்தில் ஏதோ ஒரு செயற்பாட்டை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இரண்டால் அமெரிக்காவை பொறுத்தவரை நீங்கள் எங்கு பார்த்தாலும், இப்ப ரஷ்யா போரோ அல்லது மிடில் ஈஸ்டோ அல்லது எங்கு நீங்கள் பார்த்தாலும் அவங்க ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விடயத்தை கிண்டிக் கொண்டே இருப்பார்கள். என்றால் தங்களுக்கு ஒரு சார்பான நிலைமை வரும் வரையிலும் அவர்கள் எந்தெந்த இடத்துக்களால போக முடியுமோ அந்தந்த இடத்துக்களால் அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை கொண்டுதான் இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட கரணியை, அதாவது பிரதமரை வந்து பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள், மேற்குலக நாடுகளின் பிரதிநிதிகள் சந்தித்திருந்தார்கள். அதனால் ஏவிபியினர் அவரின் நடவடிக்கைகளை கூட தடுத்து நிறுத்தியிருந்தது.
தற்போதைய நிலையில் ஜேவிபியினர் ஒன்றை கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஜேவிபியின் உறுப்பினர்கள் அல்லாதவர்களை அரசுக்கு கொண்டு வருவதை நிறுத்துமாறு. இப்ப கரணியை பொறுத்தவரையில் அவர் ஜேவிபி உறுப்பினர் அல்ல. அவ்வாறு இருப்பவர்களை இனி கொண்டு வர வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. இப்ப சம்பிக்க ரணமக்கா கூட அண்மையில் டெய்லி மலர் பத்திரிகைக்கு ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அப்போது அவர் கூறியிருந்தார், அதாவது தற்போதைய அரச நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமரை கடுமையாக நாடாளுமன்றத்தில் கூட விமர்சிக்கிறார்கள் என்று. அதற்கு அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது உள்ளகத்தில் ஒரு கடுமையான விரிசல்கள் இந்த அரசுக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் அவர் காரணம் காட்டி அதை தெரிவித்திருந்தார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் உட்கட்சி குழப்பம் இவர்களுடைய ஆட்சி பிரச்சனைக்கு ஏதாவது வந்துவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், அண்மையில் சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அதாவது தான் என்பிபி நேஷனல் பீப்புள் பவர் கட்சியில் இருக்கின்ற விரக்தி அடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடன் வருவார்களாக இருந்தால் தாங்கள் ஒரு புதிய அரசை அமைப்பதற்கான திட்டத்தை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். வெவ்வேறு தரப்பின் தகவல்களின் அடிப்படையிலும் உள்கட்சிக்குள் இப்போது டில்வின் டி சில்வா தான் ஒரு அப்பர் ஹேண்டை எடுத்திருப்பதாகவும், அண்மையில் இடம்பெற்ற ஒரு விழாவில் கூட அவரை கண்டு ஏனையவர்கள் அஞ்சி நடுங்குவதாகவும் கூட தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு இப்போது பலமான கருத்துக்கள் எழுகின்றது. ஜேவிபி அல்லாதவர்களை கட்சிக்குள் உள்வாங்க வேண்டாம் என்ற ஒரு நிலைமையும் வருகின்றது. அதாவது அதை குறிப்பாக பிரதமரைத்தான் குறிவைக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு பல உட்கட்சி மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அதாவது 2021 ஆண்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகளை பெற்ற ஜேவிபி பிறகு 64 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது. அதாவது இந்த பிரமிட்டை அப்சைட் டவுனா மாத்தி வச்ச மாதிரி, தலைகளாக மாத்தி வச்ச மாதிரி, அப்படி ஒரு விரிவாக்கம். மொட்டுவ கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், 2018 ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அவர்கள் 50 லட்சம் வாக்கை பெற்றார்கள். அதன் பிற்பாடு கோத்தபாய ராஜபக்ஷ தலைமையில் இந்த அரசு தலைவர் தேர்தலின் போது அவர்கள் 69 லட்சம் வாக்கை பெற்றார்கள். அப்போதே அந்த உள்ளூராட்சி தேர்தலின் போதே ஓரளவு தெரிந்து விட்டது எல்லோருக்கும், அடுத்தது மொட்டுவ கட்சி தான் பெறப்போகிறது என்று. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் 4 லட்சத்திலிருந்து 64 லட்சமாக ஒரு பிக் ஜம்ப் என்று சொல்லலாம். ஆனால் பிறகு வந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருப்பி அது கிட்டத்தட்ட 23 லட்சம் வாக்குகளை இழந்து விட்டார்கள் ஒரு 6 மாசத்துக்கு. இப்போது மாகாண சபை தேர்தலை வைத்தால் ஒரு 30% வாக்கைத்தான் தற்போதைய நிலையில் இந்த என்பிபி அரசு பெறும் என்ற ஒரு கருத்து கணிப்பும் வெளிவந்திருக்கின்றது இரகசியமாக. அப்ப மாகாண சபை தேர்தலை தாங்கள் பிற்போடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போதைய அரசு தன்னை தக்க வைப்பதற்கு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை போராட வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். இனி இப்போ பலருடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா, அனுர குமார் திசாநாயக்கா எதிர்பாராமல் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்ததும் பலருக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற பிரச்சனை இருக்கிறது. பொருளாதாரம் ஒரு விதத்திலும் எந்த ஒரு மாற்றமும் காணவில்லை. இவர்கள் எவ்வளவோ கூறிக்கொண்டு வந்தார்கள், எவ்வளவோ விதமான திட்டங்கள் இருக்கின்றது. பலவிதமான வாக்குறுதிகளை எல்லாம் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்கினார்கள். ஆனால் பெரிய ஒரு விதத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இதுவரையில் ஏற்படவில்லை என்று ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பது போல் இருக்கின்றது. இவர்கள் கூறுவது உண்மையா அல்லது ஒரு பொய் பிரச்சாரம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அனுர குமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை எதிர்நோக்குகின்ற என்று கருதுகிறீர்களா? உண்மைதான் என்று சொன்னால், இப்ப பொருளாதார நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. இப்ப இவர்கள் இப்போது ஒரு சின்ன சின்ன கேஸுகளை, அதாவது பெட்டி கேஸ் என்று சொல்கிறார்கள், அவ்வாறான கேஸுகளைத்தான் இருப்பதாகவும், உதாரணமாக பெரிய வழக்குகள், இப்ப எலக்ட்ரானிக் விசா ஸ்கேம் என்று சொல்றது, அது தொடர்பான வழக்காக இருக்கலாம், அல்லது மத்திய வங்கியின் பிணை முறைகள் தொடர்பான வழக்குகள். சில வழக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை ரூபாய்க்கு 4 பில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான ஊழல்கள் நடைபெற்ற வழக்குகளும் இருக்கின்றன. ஆனால் அது தொடர்பாக இந்த கட்சி எந்த விதமான பெரிய நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது.
அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தற்போதைய நிலையில் ஒரு மக்களை தாங்கள் ஏதோ ஒரு சில வழக்குகளை நடத்துவதாகவும், சிலரை தண்டிப்பதாகவும் கூறி, சில பெட்டி கேஸ்களை நடத்துவதாகத்தான் தென்னிலங்கையில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஓரளவு அரசியல் ரீதியாக அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், இப்ப தங்களிடம் தெரிவுகள் இல்லை என்றபடியால் இந்த ஜேவிபியை தெரிவு செய்தார்களே தவிர, அவர்கள் ஏனைய கட்சிகளை தூக்கி எறிந்து விட்டார்கள். கண்மூடித்தனமாக யாரையும் நம்புவதில்லை. இப்ப எங்களில் சிலர் உங்களுக்கு தெரியும், என்பிபி அரசு வருகிறது, தேரும் பாலம் மூடப்போகிறது, எல்லாவற்றையும் தரப்போகிறார்கள் என்று கூவது போல அவர்கள் ஒருபோதும் கூவதில்லை. எனவேதான் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் இவ்வாறான சரிவுகள் ஏற்பட்டிருந்தது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இலங்கை அரசு நம்பி இருக்கிறது இரண்டு தான். ஒன்று, வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்பவர்கள். அவர்களால் கிட்டத்தட்ட $7 பில்லியன் இந்த அரசு பெறுகின்றது. அடுத்ததாக சுற்றுலா பயணத்துறை கிட்டத்தட்ட $4 பில்லியன் அதில் பெறுகின்றது. கிட்டத்தட்ட $11 பில்லியன் வருமானத்தை இந்த 2 வழிகளில் தான் அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் இந்த இரண்டும் ஒரு நிச்சயமற்றது. எந்த நேரமும் அது இல்லாமல் போகலாம், அல்லது குறைவடையலாம், வீழ்ச்சி அடையலாம், நிறுத்தப்படலாம் என்ற ஒரு நிலை. இப்ப உற்பத்தி துறையில் இவர்களால் எந்த ஒரு விதத்திலும் முன்னகர முடியவில்லை. அன்றைக்கு நாங்கள் பார்த்து கதைக்கும் போது நான் அண்மையில் கூறியிருந்தேன், இந்த அதாவது ஜேவிபி உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள், இப்போது தாங்கள் உப்பை இறக்குமதி செய்வதில்லை என்று. ஆனால் இந்த வாரம் வெளிவந்த கொழும்பு பத்திரிகையில் பார்த்தால் 400 கண்டெய்னர் உப்பு இந்த போட்டு, அதாவது துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. அப்ப வந்திருக்கிறது உப்பை இறக்குமதி செய்யலாம். அப்ப இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், பொய்யை கூறுகிறார்கள். பல இடங்களில் இவர்கள் பொய்யையும் புரட்டையும் தான் கூறுகிறார்கள். இப்ப ஊழலை ஒழித்து விட்டோம், அவ்வாறெல்லாம் செய்கிறார்களே என்று சொல்கிறார்களே தவிர, தற்போதைய நிலையில் இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு, இந்த சிஸ்டத்தில இவர்களால் இயங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. அடுத்ததாக அவர்களாலும் அந்த ஊழல்களை முற்றாக ஒழிக்கவும் முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய ஊழல்களை கண்டறிந்து அதை தடுத்து நாட்டுக்கு பணத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் அவர்களால் மேற்கொள்ள முடியாத நிலையில் தான். இப்ப ஏவிபியை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்காக இருக்கலாம் அல்லது சிங்கள மக்களுக்காக இருக்கலாம், 2 தரப்புக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் பெருமளவானவற்றை இவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையைத்தான் இருக்கிறார்கள். இப்ப IMF ரணில் கோத்தபாயாவினால் போடப்பட்ட திட்டம், ரணில் அதுக்கான செயற்திட்டம் அனைத்தையும் முடித்து விட்டார். அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்ப 2027 ஆண்டு வரையும் தான். அதுவும் 2027 ஆண்டுக்கு பிறகு என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி என்றதுக்கான திட்டம் கூட அவர்களிடம் இல்லை. முழுதாக சீனாவிடம் போக போகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. உண்மைதான். பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு அந்த விடயங்கள் நகர்ந்து செல்லப் போகின்றது என்று. இனி இலங்கை தீவு தொடர்பாக கூறும்பொழுது, சிங்களவர்களுடைய பகுதியில் அவர்கள் கையாளுகின்ற விதம் ஒன்று, தமிழர்களுடைய பகுதியில் கையாளுகின்ற விதம் இன்னும் ஒன்று. மன்னாரில் காற்றாலை மின்சாரம் அந்த பகுதியை சுடுகாடாக மாற்றிவிடும் என்று பலர் அச்சப்படுகிறார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வரும்பொழுது மக்கள் எதிர்க்கின்ற விடயங்களை தாங்கள் எந்த ஒரு விதத்திலும் அதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல மாட்டோம் என்று வாக்குறுதி வழங்கினார். இப்பொழுது அங்கே மக்கள் வீதியில் போராடுகிறார்கள். இந்த காற்றாலை மின்சார உற்பத்தி அதை சூழலை பாதிக்கும். இனி கனிம வள மண் அகழ்வு நடைபெறுகின்றது. இதனால் அந்த பகுதி கடலுக்குள் போவதான ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விளைவாக இது பார்க்கப்படுகின்றது என்று பல அவதானிகள் இதை கூறுகின்றார்கள், எச்சரிக்கை விடுகிறார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இப்போ ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அது தொடர்ந்து அந்த திட்டம் முன்னெடுத்து செல்லப்படும் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள், இந்த கையாளுகின்ற விதத்தை? இது என்ன விதமான தாக்கத்தை அந்த மன்னார் பகுதியில் தமிழர் தாயகத்தில் இதை ஏற்படுத்தும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இந்த காற்றாலை மின்சார உற்பத்தி முதலில் இந்தியாவின் அதானி குழுமத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது அவர்கள் இந்த விலை மிக அதிகம் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் அவர்கள் 23 ரூபாய் சொல்வதாகவும் அதை 13 ரூபாய்க்கு செய்யலாம் என்று சொல்லியும் உள்ளூர் ஒரு டெண்டர் கோல் பண்ணி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதிலும் சுற்றுப்புற சூழல் தொடர்பாக
பல விடயங்களை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்று கூறப்படுகின்றது. உதாரணமாக அங்கு மன்னாரை பொறுத்தவரையில் அது ஒரு இயற்கை வளம் நிறைந்தது. அந்த இயற்கை வளம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அங்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், வெளிநாடுகளிலிருந்து கூட பல்வேறு நாடுகளிலிருந்து கூட பெருமளவான பறவைகள் வரும் ஒவ்வொரு சீசனுக்கும் அங்கு வந்து போவதுண்டு. அப்ப இந்த காற்றாலை மின்சாரம் வந்து ஒன்று அந்த அந்த இயற்கையை குலைத்து விடும் என்று சொல்லியும், அல்லது பறவைகளுக்கு தீங்காக இருக்கும் என்று சொல்லியும், அதே போல மணல் அகழ்வு வந்து அங்குள்ள கடல் அங்குள்ள மண்வளத்தை பாதிக்கும் என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. உண்மையில் இந்த குற்றச்சாட்டுக்களை மீறி அது தொடர்பாக ஆய்வுகளை செய்து அந்த மக்களுக்கு அதை தெளிவாக புரிய வைத்து அதனை செய்வதற்குரிய எந்தவித நடவடிக்கைகளையும் இந்த அரசுகள் எடுப்பதில்லை. தாங்கள் நினைத்த பாட்டுக்கு இருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரை வடக்கில் கிழக்கில் அவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. ராணி அதிகாரமோ காவல்துறை அதிகாரமோ எந்தவித அதிகாரமும் இல்லை. அவ்வாறு அதிகாரம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போதும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி விடுவதுண்டு. உதாரணமாக அண்மையில் கூட ஒருவர் கதைக்கும் பேசும்போது கூறினார், மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருந்தார் முன்னர் அந்த 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த சொல்லி கேட்டபோது அவரே பிள்ளையானை கிழக்கு மாகாண ஆளுநராக போட்டு கிழக்கு மாகாண முதலமைச்சராக போட்டுவிட்டு அவரே அதை காரணம் காட்டி சொன்னாராம், இப்ப காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தார், பிள்ளையானுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டி வரும், அது எப்படி எவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணும் உங்களுக்கு தெரியுமோ. இப்படித்தான் ஏமாற்றி கொண்டு வந்தார்கள். இப்ப அதே போலதான் இங்கு வடக்கு கிழக்கில் மேற்கொள்கின்ற பல அபிவிருத்தி திட்டங்கள் வந்து ஒருபோதும் தமிழ் மக்களிட அனுமதிகளை பெறுவதில்லை. அப்ப இப்போது இது ஒரு போராட்டம் மூலமாகத்தான் இந்த தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப இலங்கை அரசு அதற்கு கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், தற்போது 1 மாதத்துக்கு அதை இடைநிறுத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று. இந்த திட்டத்தை நிறுத்துவார்களா அல்லது ஒரு இடைவெளி விட்டுவிட்டால் மக்கள் தணிந்து விடுவார்கள்? தணிந்தால் தொடர்ந்து ஏனென்றால் இந்த திட்டத்துக்கு ஏற்கனவே அவர்கள் நிதி பரிமாற்றம் நடைபெற்றிருக்கும். அப்படி குழப்ப வேண்டுமாக இருந்தால் இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதை எவ்வாறு கையாளுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையில் பல திட்டங்களை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் நடைமுறைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த திட்டத்திலும் பல பிரச்சனை இருக்கின்றன. இப்ப இந்தியாவுக்கு கொடுக்கப்படுகின்ற திட்டங்களை இலங்கை அரசு திட்டமிட்டு குழப்புவது, சீனாவுக்கு கொடுக்கப்படுகின்ற திட்டங்களை இந்திய தூதரகம், யாழில் இருக்கின்ற இந்திய தூதரகம் திட்டமிட்டு குழப்புவது, அல்லது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படுகின்ற திட்டங்களை இந்திய தூதரகம் குழப்புவது, இவ்வாறுதான் தமிழர் பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் பிரதேசங்களில் போடப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் வந்து ஒரு உண்மையான அபிவிருத்தியாக இல்லை. அதில் பூகோள அரசியல் நலன்தான் கடுமையாக அதில் அழுத்தத்தை செலுத்துவதுண்டு. அதே போன்றதுதான் இது. இதிலும் இந்தியாவுக்கு முதலில் உங்களுக்கு தெரியும், அனலதீவு இந்த எரிசக்தி திட்டம் வந்து சீனாவுக்கு வழங்கப்பட்டது. சீனா அதை இந்தியா வெளியேற்றியிருந்தது. பின்னர் சீனா அதை கொண்டு போய் மாலதீவில் போட்டிருந்தது. பிறகு இப்போது இந்தியாவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இந்தியாவின் திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் இலங்கை அரசு அதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தது. ஏதோ மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் இலங்கை அரசு தன்னாடியலுமா இப்போது மீண்டும் அதற்கான பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது. இப்ப வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பிரச்சனைகள் இதுதான். அப்ப அது அங்கு வந்து இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா நேரடியாக தமிழர்களுக்கான ஆதரவுகளை வழங்காது ஏதோ ஒரு வகையில் அதை தனது கட்டுப்பாட்டின் கீழ் அல்லது தனது நிர்வாகத்தின் கீழ் என்று கூறலாம், நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு அல்லது வைத்திருப்பதற்கு முயற்சிப்பதன் விளைவுகள் தான் அங்கு பல திட்டங்கள் கைகூடாமல் போவதற்குரிய காரணமாகவும் இருக்கின்றது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான வேலை வாய்ப்புகள் அங்கு இல்லாமல் போவதற்கும், அபிவிருத்திகள் தடைப்பட்டு நிற்பதற்கும், அங்குள்ள மக்கள் விவசாயமோ மீன்பிடித்துறையோ அல்லது எரிசக்தி துறையோ எதிலுமே முன்னகர முடியாத ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பதற்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.